டபுள் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திரகுமார் தேரடி. இன்றைக்கும் தமிழ் பாதுகாப்பாக இருக்கிறது, மலையாளம் பாதுகாப்பாக இருக்கிறது, கன்னடம் பாதுகாப்பாக இருக்கிறது, தெலுங்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா முன்வைத்த போராட்டம். 15 ஆண்டுகளுக்கு தான் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும், அதற்கு பிறகு இந்தி அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொன்னபோது அதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் வருகின்ற வரையில் நாங்கள் இந்தியை திணிக்கப் போவது இல்லை என்று நேருவிடம் உத்தரவாதம் வாங்கினார் பேரறிஞர் அண்ணா. மாற்றம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஏன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று எம்ஜிஆர் கொண்டு வந்தால் அதை திரும்ப பெற வைக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தால் அதை திரும்ப பெற வைப்பதாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. கண்மூடித்தனமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டாயோ அதன்படி நீ சரியாக நடக்கிறாயா என்று அளவிடுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய மரபின் மீது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்க தொடங்கியிருக்கிறார். பெரியார் வந்துதான் தமிழர்களுக்கு கல்வி கொடுத்தாரா? பெரியார் தான் தமிழ்நாட்டை படிக்க வச்சாரா? வெள்ளைக்காரனுக்கு அதிக சம்பளம் இருக்கு ஒரு பக்கம் காந்தி பேசுறாருன்னா, ராஜாஜி மட்டும் குறையா வாங்குறாரா? ஆனா ஐயருக்கும் ஐயங்காருக்கும் கொடுக்குற சம்பளம் இங்க இருக்கக்கூடிய சூத்திரனுக்கும் பஞ்சமனுக்கும் கிடைக்குதா அப்படின்ற கேள்வியை தான் தந்தை பெரியார் கேட்டார். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் RSS மறைமுக வேலைகளை இங்கு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தமிழன் புரிஞ்சுகிறான். அம்பேத்கரை அவர்கள் போற்றுகிறார்கள், அதற்கு காரணமும் சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் ஒருங்கிணைந்த இந்தியாவை விரும்பினார். அம்பேத்கர் ஒருங்கிணைந்த இந்தியாவை விரும்பினார். தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு நேர் எதிரான திசையில் சென்று கொண்டு தத்துவார்த்த ரீதியாக அவர்களை கொலை செய்ய பார்க்கிறார்கள். அப்படியான கொலையை தந்தை பெரியாரின் மீது இவர்களால் நிகழ்த்த முடியவில்லை என்பதுதான் தமிழர்கள் இன்றைக்கும் தன்மானத்தோடு வாழுவதற்கான ஒரே காரணம். இந்தியா முழுக்க RSS, சங் பரிவார் கும்பல், நீதித்துறை, ஆட்சித்துறை, அதிகார வர்க்கம் என்று எல்லா இடங்களிலும் பெரிய அளவுக்கு காலூன்ற தொடங்கி இருக்கிறது. காலூன்ற தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறத விட அது காலூன்றி வேர்பரப்பி இந்தியாவினுடைய கட்டமைப்பு முழுவதையும் RSS மயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது, சங்கிமயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்படி சங்கிமயமாக மாற்றிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் அவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கவும் இதே காலகட்டத்தில் தான் தொடங்குறாங்க. ஒரு 70 ஆண்டுகளாக எந்தெந்த மாநிலங்களெல்லாம் மாநில உரிமை குறித்து பேசாமல் இருந்ததோ அந்த மாநிலங்களெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் மாநிலங்களுக்குத்தான் அதிக அதிகாரம் வேண்டும் அப்படின்னு பேச தொடங்கி இருக்கிறாங்க. இதில் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா, உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள் கூட எங்களுடைய மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரம் வேண்டும், ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது போதும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்த தொடங்கி இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்துத்துவ அமைப்பாக கருதப்பட்ட சிவசேனான்ற கட்சி இன்றைக்கு ஃபெடரலிசம் குறித்து பேச தொடங்குது, மொழியினுடைய முக்கியத்துவம் குறித்து பேச தொடங்குது, இந்தியனுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக பேச தொடங்குது. இப்படி யாரெல்லாம் எதையெல்லாம் பேச மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தோமோ அவர்களெல்லாம் அதையெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது இன்றைய சூழல். அப்போது இந்த சூழல் இன்றைக்கு உருவானதற்கு காரணம் யார் என்றால் அது முக்கிய காரணம் தமிழ்நாடு தான். தொடர்ந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகளோடும் தமிழர்கள் உரையாடி, தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் குறித்து உரையாடி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து உரையாடி, இந்த வளர்ச்சிக்கு காரணம் எங்களுடைய உரிமைக்கான குரலை நாங்கள் எப்போதும் எழுப்ப தயங்கியது கிடையாது என்கின்ற புரிதலை அந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தியது தான் நீட்டுக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் பேசுகிறார். அந்த மாற்றம் தமிழ்நாட்டின் காரணமாகத்தான் நிகழ்ந்தது. அப்போ இந்த மாற்றம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஏன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது? தமிழ்நாடு மட்டும் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை விட வேறு வேறு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது? ஒரு உதாரணத்திற்கு, ஒரு மலையின் மீது தீபம் ஏற்றுவது என்று வந்தால் மற்ற மாநிலங்களிலெல்லாம் அதில் அரசாங்கம் எந்த விதமான தலையீடும் செய்திருக்காது. அங்கே போய் இஷ்டத்துக்கு தீபம் ஏற்றி இஷ்டத்துக்கு கலவரம் செய்யக்கூடிய சூழலை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மலையின் மீது ஒரு தர்காவுக்கு பக்கத்தில் தீபம் ஏற்ற போகிறேன்னு சம்பந்தமில்லாத சர்ச்சையை ஒருவர் கிளப்பி கொண்டு வந்தால் தமிழ்நாடு அந்த இடத்தில் துணிச்சலாக மொத்த ஸ்டேட் மிஷினரியும் அந்த இடத்துல மலை வாசலில் வந்து மக்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக நிற்கிறது. இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் இருப்பதற்கான காரணம் என்ன? அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள், தாவேகாவினுடைய விஜய் போன்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய மரபின் மீது
பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பெரியார் வந்து தான் தமிழர்களுக்கு கல்வி கொடுத்தாரா, பெரியார் தான் தமிழ்நாட்டை படிக்க வச்சாரா, அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி யாரும் படிக்கலையா, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புலவர்களே இல்லையா, தந்தை பெரியாரின் மீது பல்வேறு கேள்விகளை அவர் வந்து அவதூறான முறையில் முன்வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த கேள்விகளெல்லாம் அவர் கேட்டாலும் கூட தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார், அதற்கு முன்பு யாருமே செய்யவில்லையா என்றால் பெரியாரே அதை பலமுறை பதிவு செய்திருக்கிறார். தனக்கு முன்னால் அயோத்திதாச பண்டிதர் போராடியது பற்றி அவர் எழுதியிருக்கிறார். தனக்கு முன்னால் இரட்டைமலை சீனிவாசன் போராடியது பற்றி அவர் எழுதியிருக்கிறார். தனக்கு முன்னால் வள்ளலார் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது பற்றி தந்தை பெரியார் எழுதியிருக்கிறார். இவர்களிடமிருந்தெல்லாம் தந்தை பெரியார் மாறுபட்டு நிற்பதற்கான காரணம், ஒரு வெகு மக்கள் இயக்கத்தை தந்தை பெரியார் கட்டி எழுப்பினார். காந்திக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காக யாருமே போராடலையா? இருந்தாங்க. கோகலே இருந்தார், திலகர் இருந்தார், இன்னும் பல பேர் இருந்தாங்க. ஆனாலும் காந்தி தேசத்தந்தையாக மாறியதற்கு காரணம் என்னென்னா, வெகு மக்கள் இயக்கமாக அந்த தேசிய போராட்ட இயக்கத்தை மாற்றியதில் காந்தியினுடைய பங்கு முக்கியமானது. அதே காலகட்டத்தில் தேசிய விடுதலை என்றால் அந்த விடுதலை எதிலிருந்து எதற்காக பெறுகின்ற விடுதலை அப்படின்ற கேள்வியை தான் தந்தை பெரியார் முன்வைக்கிறார். தேசிய விடுதலைன்னு சொல்கிறீங்களே, வெள்ளைக்காரன் வெளியேறணும்னு சொல்கிறீங்களே, ஏன் வெள்ளைக்காரன் ஆதிக்கம் செய்கிறான், இந்த மண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் நம்ம மேலே ஏறி மேயிறான், நம்ம வளங்களை எல்லாம் சுரண்டுறான், இந்த மண்ணுக்கு உரியவன் அவன் இல்லை, அவன் வெளியேற வேண்டும்னு பேசுகிறீங்க. ஆனால் இந்த மண்ணில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தேறிய ஒரு சிலர் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களின் மீது ஏறி மேய்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஏகாதிபத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்களே, சமூகத்துறை, பொருளாதாரத்துறை எல்லாவற்றிலும் இருந்தும் இந்தியாவின் 97% மக்களை தள்ளி வச்சிருக்கிறாங்களே என்ற கேள்வியை இந்திய அளவில் கேட்கின்ற துணிச்சல் கொண்ட ஒரே தலைவராக தந்தை பெரியார் தான் இருந்தார். அது உப்பு சத்தியாகிரக போராட்ட காலகட்டத்தில் இருந்தும் கூட அவர் தொடர்ந்து இதே கேள்வியைத்தான் கேட்டார். வெள்ளைக்காரனுக்கு அதிக சம்பளம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் காந்தி பேசுகிறாருன்னா, ராஜாஜி மட்டும் குறையா வாங்குறாரா? ஆனால் ஐயருக்கும் ஐயங்காருக்கும் கொடுக்குற சம்பளம் இங்கே இருக்கக்கூடிய சூத்திரனுக்கும் பஞ்சமனுக்கும் கிடைக்குதா அப்படின்ற கேள்வியை தான் தந்தை பெரியார் கேட்டார். உப்புக்கு வரி போட்டதை அல்லது உப்புக்கு வரி அதிகரித்ததை பெரியார் ஆதரிக்கலை, அதையும் எதிர்க்கிறார். ஆனால் உங்களுடைய போராட்டத்தில் போதாமை இருக்கிறது அப்படின்றது தான் தந்தை பெரியார் முன்வைத்தது. இன்னும் ஒருபடி மேலே போய் தந்தை பெரியார் கேட்டது, 97% மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராட பார்ப்பனர்கள் முன்னே நின்று போராட செல்லுகிறார்கள், உப்பு சத்தியாகிரகத்தை போற்றி எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற பார்ப்பனர்கள் எத்தனை பேர் சூத்திர மக்களுக்கும் பஞ்சம மக்களுக்கும் வைத்தியம் பார்க்க முன் வந்திருக்கிறார்கள்? அப்படி பேசுகின்ற பார்ப்பன வைத்தியர்கள் எத்தனை பேர் இந்த வைத்தியத்தை பார்க்க முன் வந்திருக்கிறார்கள்? அப்படி பேசுகின்ற பார்ப்பன வக்கீல்கள் எத்தனை பேர் சூத்திரனுக்காகவும் பஞ்சமனுக்காகவும் வழக்கு நடத்த முன் வந்திருக்கிறார்கள்? அப்படி பேசுகின்ற யாரும் இவர்களை பற்றி கண்டுகொள்வதே இல்லை என்றால் அது எதன் காரணமாக அப்படின்ற கேள்வியை தந்தை பெரியார் எழுப்பினார். அந்த கேள்வியின் நியாயம் கருதி மக்கள் அவரை கொண்டாடினார்கள். அந்த கேள்வி அவர் எழுப்பிய காரணத்தால் தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு தனித்த திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது. தனித்த திசை என்றால் எங்கோ தடுமாறி போய் அல்ல, அது சரியான திசையில், முற்போக்கான திசையில் தமிழ்நாடு பயணிப்பதற்கு தந்தை பெரியார் எழுப்பிய அந்த கேள்விகள் முக்கியமான காரணம். பெரியார் எழுப்பிய கேள்விகள் அதற்கு பிறகு அரசாங்கத்திற்கு உள்ளே எப்படி எதிரொலிக்க தொடங்கியது அப்படின்றதுல தான் திமுகவினுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமானதாக மாறுது. தாவேக்காவினர் இன்றைக்கு பேசுகிறாங்க, எல்லாத்தையும் திமுக செஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்படியெல்லாம் திமுக ஒன்றும் செய்யலை அப்படின்னு தாவேக்காவினர் பேசுகிறாங்க. அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது 15 ஆண்டுகளுக்கு தான் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும், அதற்கு பிறகு இந்தி அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொன்னபோது அதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தின் மூலமாக இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் வருகின்ற வரையில் நாங்கள் இந்தியை திணிக்கப் போவது இல்லை என்று நேருவிடம் உத்தரவாதம் வாங்கினார் பேரறிஞர் அண்ணா. அந்த உத்தரவாதத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழ் பாதுகாப்பாக இருக்கிறது, மலையாளம் பாதுகாப்பாக இருக்கிறது, கன்னடம் பாதுகாப்பாக இருக்கிறது, தெலுங்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இன்னும் மற்ற மாநிலங்களிலெல்லாம் மொழிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா முன்வைத்த போராட்டம். அவர் வெறுமன தமிழுக்கான சிறப்பு அந்தஸ்தை மட்டும் கேட்டு போராடிய தலைவர் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் சமமான அங்கீகாரம் வேண்டும் என்பதைத்தான் சட்டமன்றத்திலே அவர் பேசுகிறார், நாடாளுமன்றத்திலையும் பேசுகிறார். நான் திராவிட இனத்திலிருந்து வந்திருக்கிறேன், அதன் காரணமாக நான் உங்களையெல்லாம் விட உயர்ந்தவனாகவோ அல்லது உங்களையெல்லாம் விட வேறுபட்டவனாகவோ இருக்கிறேனா என்றால் நாங்கள் தனித்துவமானவர்கள், ஆனால் பிறரை ஒடுக்குமுறை செய்பவர்கள் அல்ல அப்படின்ற டிக்ளரேஷனை அந்த இடத்துல இருந்தான் கொடுக்குறார். அதே ஸ்பீச்சில் அண்ணா இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறார். இந்தியா என்கின்ற இந்த தேசத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த தேசம் என்கின்ற கட்டுமானத்தையும் நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு
60களில் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எதிரொலிக்கிறது. அண்ணா 60களில் கேட்ட அந்த கேள்வியைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்கிறார். ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்கிறார் என்பது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வெவ்வேறு தேசிய இனக்குழுக்களும் இதே கேள்வியை இன்றைக்கு முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்போது தமிழ்நாடு இந்தியாவின் திசைவெளியை தீர்மானிப்பதில் முக்கியமான பங்காற்றி இருக்கிறது. இந்த முக்கியமான பங்காற்றுவதற்கு தமிழர்களுடைய வரலாறு என்னவாக இருக்கிறது? அப்போ தமிழர்களுக்கு கடந்த காலம் ஒன்று இல்லையா? அது எல்லாவற்றையும் தந்தை பெரியாரிடமிருந்து தான் எழுத வேண்டுமா? பெரியாருக்கு முன்னாடி தமிழனுக்கு வரலாறே இல்லையா? மன்னர்கள்ட்ட வரலாறு இல்லையா? புலவர்கள்ட்ட வரலாறு இல்லையா? அப்படின்னு பல பேர் கேட்கலாம். ஆனால் அந்த இடத்தில்தான் நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வரலாற்றில் கம்பராமாயணமும் இங்குதான் இருக்கிறது, சிலப்பதிகாரமும் இங்குதான் இருக்கிறது. இந்த கம்பராமாயணத்தையும் சிலப்பதிகாரத்தையும் வைத்து திராவிட இயக்கம் அன்றைக்கு கட்டமைத்த உரையாடல் தான் தமிழன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தமிழர்களுக்கே உணர்த்த தொடங்கியது. நம்முடைய வரலாற்றில் தேவையானதும் இருக்கிறது, தேவையற்றதும் இருக்கிறது. இந்த தேவையற்றதை எப்படி விளங்கிக் கொள்வது, தேவையானதை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்ற அடிப்படையில் கம்பராமாயணத்தை முன்வைத்தும் சிலப்பதிகாரத்தை முன்வைத்தும் ஒதுக்க வேண்டியது எது, ஏற்க வேண்டியது எது என்பதை திராவிட இயக்கம் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தது. ஊர் ஊராக சென்று அதற்காக நாடகங்களை நடத்தியது. ஊர் ஊராக சென்று அதற்கான பேச்சரங்கங்களையும் படிப்பகங்களையும் உருவாக்கி திராவிட இயக்கம், குறிப்பாக திகவும் திமுகவும் அந்த வேலையை தமிழ்நாடு முழுக்க செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கேள்வி என்ன கேள்வி? 1951 இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம், அன்றைக்கு கிண்டி பொறியியல் கல்லூரி. அந்த பொறியியல் கல்லூரியில் கலைஞர் பேசுகிறார். கலைஞர் அந்த பேச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பிள்ளையை கரிசமைத்து கொடுத்த பிறகுதான் சிறு தொண்டனுக்கு சிவபெருமான் காட்சி தருகிறார். தன்னுடைய அழகு மேனியை அழுக்காக்கி பேய் உருவானதற்கு பின்னால் தான் காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் காட்சி தருகிறார். ஏன்? அவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள். அதுவே உயர்ந்த ஜாதிக்காரர்கள் சிவனே எங்கிருக்கிறார் என்று கேட்டால் உடனே வருபவராக சிவன் இருக்கிறார். இதுதான் புராணங்களிலே சிவன் வைக்கப்பட்டிருக்கின்ற இடம். அப்போது தமிழர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களில் அவர்களுக்கே தெரியாமல் அல்லது பக்தியின் பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உதாரணங்களின் மூலமாக முன்வைத்தார்கள். இந்த உதாரணங்களின் பக்தியிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு எதை தருவது என்ற இடத்தில்தான் ஒரு எம்ஜிஆர் பாடல் கூட ஒன்று இருக்கு, ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். அந்த பாட்டில் தமிழை தெய்வத்தின் நிலையில் வைத்து அவர்கள் பேசியிருப்பார்கள். தமிழை தெய்வத்தின் நிலையில் வைப்பது என்றால் கண்மூடித்தனமான பக்தியா? இல்லை. அந்த பக்திக்கு பின்னால் உரிமை குரல் இருக்கிறது. தமிழை பாதுகாப்பதற்கான போராட்டத்திற்கு பின்னால் தமிழர்களை பாதுகாப்பதற்கான உரிமை குரல் இருக்கிறது. என்னுடைய மொழிக்கான பாதுகாப்பு இல்லாவிட்டால் நான் என்னுடைய இனத்திற்கான பாதுகாப்பை பெற முடியாது என்கின்ற உரிமை குரல் இருக்கிறது. ஆனால் பக்தியில் அது இல்லை. பக்தியை விட்டு வெளியேற்றி இந்த உரிமை குரலின் பக்கம் தள்ளி வைத்தார்கள். அப்படி தள்ளி வைத்ததால் தான் பக்தியையும் அவன் ஏற்றுக்கிறான், இந்த பக்கம் இருக்கிற தனித்தமிழ் இயக்கம் போன்ற திராவிட இயக்கம் போன்ற முற்போக்கான அம்சங்களையும் அவன் ஏற்றுக்கிறான். இந்த இரண்டையும் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது தான் எது முற்போக்கு எது பிற்போக்கு என்பதை தமிழர்கள் பகுப்பாய்வு செய்வதற்கான அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம். அந்த உதாரணம் தான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் தந்தை பெரியாருடைய சிலை இருக்கிறது. யாரும் அந்த சிலையை போய் நீக்கணும்னு போராட்டம் பண்ணுறது கிடையாது. யாரும் அந்த சிலை ஏன் இங்கே இருக்கிறது என்று அவமதிப்பது கிடையாது. பக்தர்கள் ரொம்ப சர்வ சகஜமாக பெரியாருக்கு ஒரு வணக்கம், உள்ளே போய் அரங்கநாதருக்கு ஒரு வணக்கம்னு ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாங்க. இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள் அந்த சிலை உறுத்தலாக இருக்கிறது. அதற்கு பிறகு யாருக்கு அது உறுத்தலாக இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சியை போன்றவர்களுக்கு அது உறுத்தலாக இருக்கிறது. இவர்களுக்கு அது உறுத்தலாக இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஆர்எஸ்எஸ் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதனை கண்டுகொள்ளக்கூடியவனாக தமிழன் இன்றைக்கு இருக்கிறான். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் ஆர்எஸ்எஸ்னுடைய மறைமுக வேலைகளை இங்கு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தமிழன் புரிஞ்சுக்கிறான். எப்படி புரிஞ்சுக்கிறான்? திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் எந்த விதமான குரலும் எழுப்பாமல் மௌனித்திருக்கிறார். இந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? அந்த கட்சியில் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்களும் சங் பரிவாரை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். முக்கியமான பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லிக்கு போய் வருவது விசாரணைக்காக அல்ல, டெல்லிக்கு போய் வருவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக என்பதை தமிழன் இங்கே சர்வ சாதாரணமாக பேசிடுறான். 41 பேரை கொண்டுட்டு நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்ற கேள்வியை ரொம்ப சாதாரணமாக கேட்டுறான். இந்த கேள்விகள் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு என்பது ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சங் பரிவாருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. இனி எதிர்காலத்தில் அது இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது, அதாவது தமிழ்நாடு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆர்எஸ்எஸ்க்கு அச்சுறுத்தலாக தமிழ்நாடு இன்னும் வலிமையாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கும் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீடாக அங்கு விடுபடுபவர்களை எல்லாம் கணக்கெடுத்து ஏதாவது ஒரு வகையில் அவர்களை பயனாளியாக மாற்றிவிட மாட்டோமா, இந்த திராவிட இயக்கத்தின் பயன்களை அனுபவிப்பவர்களாக அவர்களை மாற்றிவிட மாட்டோமா என்கின்ற ஏக்கம் கொண்ட அரசாங்கம் தான் இங்கு அமைய முடியுமே தவிர அந்த ஏக்கம் இல்லாத அரசாங்கத்தை தமிழர்கள் தூக்கி எறிவார்கள். 67 அப்படி தூக்கி எறிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வேறு யாருக்கும் இடமில்லை என்று தமிழர்கள் கேட்டு போட்டு பூட்டை இருக்க சாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த தமிழனுடைய மன உறுதி அப்படிப்பட்டது. திமுக அதனை உணர்ந்திருக்கிறது, அதிமுக அதனை உணர்ந்திருக்கிறது அப்படின்னு தமிழர்கள் புரிந்து கொண்டால் அவர்களை அந்த தேர்தல்களில் ஆதரிக்கிறார்களே தவிர வேறு யாருக்கும் இங்கு இடமில்லை என்பதை தமிழர்கள் ரொம்ப உறுதியாக வைத்திருப்பதற்கு காரணம் இதுதான். இப்போ இதை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாம தான் அதிமுகவை அங்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் இந்துத்துவ மென் இந்துத்துவ போக்கை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது நம்முடைய காரியத்திற்கு பயன்பட்டு விட மாட்டார்களா என்று ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து முயற்சிக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கோயில் பணத்தில் காலேஜ் கட்டுறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ந்து பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு எஸ்டிபிஐ கூட்டத்தில் பேசிட்டு அடுத்த 6 மாதத்தில் திரும்பவும் கூட்டணி வைக்கிறது. அப்போது இது வெறுமன ஆர்எஸ்எஸ்க்கு சித்தாந்த அடிப்படையில் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் பொருளாதார கணக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அதிகார கணக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தின் மூலமாகவும் அதிகாரத்தின் மூலமாகவும் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய தத்துவத்திற்கு ஒவ்வாதவர்களை கூட தன்னுடைய தத்துவத்திற்கான வளைதலாக பயன்படுத்தி கொண்டு அவர்களையும் உள்ளே இழுத்து கொண்டு வைத்திருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய காலகட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு என்ன மாதிரியான அரசியலை இன்றைக்கு முன்வைக்கிறது? அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எதற்காக திருத்த வேண்டும் என்று கேட்கிறோம்? மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திருத்த கேட்கிறோம். மாநிலத்திற்கான அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திருத்த கேட்கிறோம், வேறு காரணங்களுக்காக அல்ல. அதே நேரத்தில் அந்த அரசியலமைப்பு சட்டம் முன்வைக்கின்ற சமத்துவம் சகோதரத்துவத்தை போற்றுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு அரசு தான் இருக்கிறது. இன்றைக்கும் ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்ட தினங்கள்லையும் அதனுடைய முகப்புரையை வாசிக்க சொல்லி அரசு அலுவலர்களுக்கு உத்தரவு போடுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு அரசு இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் அதே அரசியலமைப்பு சட்டத்தை முத்தம் கொடுத்து கடவுள் நிலைக்கு வைத்து அப்படியே தள்ளிவிடுகின்ற வேலையை செய்கிறது. ஏனென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று ஆர்எஸ்எஸ் புரிந்து கொள்ள தொடங்கிய காரணத்தால் இதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கரை அவர்கள் போற்றுகிறார்கள். அம்பேத்கரை அவர்கள் போற்றுகிறார்கள், அதற்கு காரணமும் சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் ஒருங்கிணைந்த இந்தியாவை விரும்பினார் என்று. அம்பேத்கர் ஒருங்கிணைந்த இந்தியாவை விரும்பினார். அம்பேத்கர் அதிகாரம் ஒன்றியத்திடம் குவிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கான காரணம் என்னவென்றால் தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்தார். அல்லாமல் ஒன்றிய அரசு அதிகாரத்தை மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. ஆனால் அதற்கு நேர் எதிரான திசையில் சென்று கொண்டு அம்பேத்கர் வாழ்க என்று அம்பேத்கருக்கு மாலை போட்டு அம்பேத்கருக்கு மரியாதை செய்கிறோம் என்கின்ற பெயரில் அவர்கள் செய்து கொண்டிருப்பது ஒரு பிணத்திற்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கு சமமான வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழும் அம்பேத்கரினுடைய தத்துவத்திற்கு மரியாதை செய்பவர்களாக இவர்கள் இல்லை. கொல்லப்பட்ட அம்பேத்கருக்கு மரியாதை செய்பவர்களாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட காந்திக்கு மரியாதை செய்பவர்களாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட என்றால் நேரடியாக கொல்லப்பட்ட அல்ல, தத்துவார்த்த ரீதியாக அவர்களை கொலை செய்ய பார்க்கிறார்கள். அப்படியான கொலையை தந்தை பெரியாரின் மீது இவர்களால் நிகழ்த்த முடியவில்லை என்பதுதான் தமிழர்கள் இன்றைக்கும் தன்மானத்தோடு வாழுவதற்கான ஒரே காரணம். இங்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்து கொடுத்திருக்கின்ற வேலைகள். அதற்கு பிறகு அதிமுகவே வந்தாலும் அந்த அதிமுக எப்படிப்பட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும் என்பதை தமிழர்கள் கட்டளையிடுபவர்களாக இருந்தார்கள். மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தால் அதை திரும்ப பெற வைப்பதாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. ஆடு கோழி பலியிட தடை என்று ஜெயலலிதா சட்டம் கொண்டு வந்தால் அதை திரும்ப பெற வைக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று எம்ஜிஆர் கொண்டு வந்தால் அதை திரும்ப பெற வைக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. கண்மூடித்தனமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நீ எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டாயோ அதன்படி நீ சரியாக நடக்கிறாயா என்று அளவிடுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்படி தமிழர்கள் தங்களுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யக்கூடிய தகைமையை தங்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி அது அப்படியே ரிவர்ஸில் வெவ்வேறு பக்கம் இழுத்து செல்லப்படுகிறது. என்னவாக அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படின்ற பெயரால் வாக்காளர்கள் தான் தங்களை ஆளுபவர்கள் யார் அப்படின்றத தீர்மானிப்பாங்க. ஆனால் இங்கே ஆளுபவர்கள் எனக்கு கீழ் வாழக்கூடிய மக்கள் யார், அவர்கள் எந்த மக்கள் மட்டும் எனக்கு கீழ் வாழலாம், மற்ற யார் எனக்கு கீழ் வாழக்கூடாது அப்படின்றத தீர்மானிக்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். அந்நிய நாட்டு ஊடுருவல்காரர்களை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமைதானே, அதை செய்வதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்ற கேள்வி ரொம்ப நம்பும்படியான ஒரு கேள்வியாக மக்கள் எல்லோரும் ஆமாப்பா வெளிநாட்டிலேருந்து இங்கே தெரியாமல் குடியிருக்கிறாங்கன்னா
அப்படி குடியிருப்பவர்களை வெளியேற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தானே அப்படின்றது மக்களையே நம்பச் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் அது என்னவாக இருக்கிறது? அந்நிய ஊடுருவல்காரர்களை மட்டும்தான் அதில் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களா அப்படின்னா, தமிழ்நாட்டில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வேல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அந்த எஸ்ஐஆர்லேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 1 கோடி பேர் நீக்கப்பட்டதற்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இப்போது மறுபடியும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி திரும்ப இணைப்பதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக போன்ற இந்தியா கூட்டணி கட்சி ஈடுபட்டிருக்கிறது. இப்படியே கட் பண்ணி பீகாருக்கு கூட்டிகிட்டு போனோம்னா, பீகாரில் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலின் இறுதி பட்டியலிலும் வந்துவிட்டது. அவர்கள் வாக்களிக்க போனார்கள், ஆனால் வாக்களிக்க போன இடத்தில் உங்கள் பெயர் பட்டியலில் இல்லை என்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன் நடக்கிறது? அவர்கள் காலம் காலமாக பீகாரிலேயே குடியிருப்பவர்கள். அவர்களிடம் சென்று ஆவணங்களை கேட்கிறார்கள். ஆவணங்களை கேட்கும் பொழுது முதல்ல ஆவணங்களை கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டினுடைய கடமை. அந்த கடமையை அந்த அரசுகள் ஒழுங்காக செய்யாமல் ஆவணங்களை வாங்கி வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு தானப்பா அப்படின்னு மக்கள் மேலே பழியை திருப்பி போட்டு, உன்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா, உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு 70-80 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு ஆவணங்களை எடுத்துகிட்டு வா அப்படின்னு தேவையற்ற நெருக்கடியை உருவாக்கி அவர்களையெல்லாம் விலக்கி வைத்திருக்கிறது வாக்காளர் பட்டியலிருந்து. இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மை யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினர் பெண்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் சிறுபான்மையினர் ஆண்களும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சிறுபான்மையினரையும் பெண்களையும் தலித் மக்களையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெரிய அளவுக்கு வெளியேற்றுகின்ற வேலையை பீகாரில் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையுமே இப்போ வரைக்கும் யார் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது குறித்து ஆய்வுகள் போய்கொண்டிருந்தாலும், அரசினுடைய நலத்திட்டங்களின் மூலமாக பயனடைபவர்களை பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார்களா அப்படின்ற சந்தேகங்களை அரசியல் பார்வையாளர்கள் பலரும் எழுப்பியிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு, தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைந்த பயனாளர்களை பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார்களா? ஏன்னா அதுக்கு நீங்கள் ஜெண்டரையும் ஏஜையும் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்கள ஈஸியாக தூக்கிட முடியும். அப்படி தூக்கி இருக்கிறார்களா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. அதை ஆய்வுபூர்வமாக நம்ம அடுத்து நிரூபிக்கணும். ஆனால் இதையெல்லாம் நிரூபித்தாலும் இந்திய அரசாங்கம் ஏன் நீக்கி இருக்கிறோம், எதற்காக நீக்கி இருக்கிறோம் என்பதற்கு உருப்படியான பதிலை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தருகிறார்களா என்றால் இல்லை. அந்த ஞானேஷ்குமார் அப்படின்ற தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தடித்தனமாக பதில் சொல்லுகிறார். எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு அரசியல்வாதி, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நிர்மலா சீதாராமன் எப்படி ஒரு திமிரோட, ஒரு நூலாடும் திமிரோடு அவர் பேசுவாரோ, கிட்டத்தட்ட அதே டோனில் இவரும் பேசுகிறார், ஞானேஷ்குமாரும் பேசுகிறார். அப்போ இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? சரி, அந்த ஞானேஷ் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்கள் மீது எந்த விதமான சிவில் கிரிமினல் வழக்குகளும் தொடுக்க முடியாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை கொண்டு வந்து தேர்தல் ஆணையருக்கு இவர்கள் வைக்கிறார்கள் என்றால் தங்களுடைய பப்பட், கவர்னர்ன்றது யூனியன் ஹோம் மினிஸ்டரினுடைய பப்பட், குடியரசுத் தலைவர் என்பவர் ஆளும் அரசாங்கத்தினுடைய பப்பட், அதே போல் இந்த பார்லிமெண்ட்டினுடைய பப்பட்டு தான் ஞானேஷ்குமார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இதற்கு மேல் அவர்கள் சொல்ல முடியாது. அவ்வளவு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். பப்பட்டுகளுக்கு மட்டுமே கொடுக்கும் அதிகாரத்தை இந்த ஞானேஷுக்கும் கொடுத்து தேர்தல் அதிகாரியை பப்பட்டாக மாற்றி, பொம்மையாக மாற்றி, தாங்கள் விரும்பும்படி அசைத்து தாங்களே நியமித்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது தன்னுடைய குடிமக்கள் யார் அப்படின்றத ஒரு அரசு தீர்மானிக்க துணிந்திருக்கிறது. இது ரொம்ப அபாயமான ஒரு சூழல். இந்த அபாயமான சூழலுக்கு எதிராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்களா அப்படின்னா வெகு சில இடங்களில் மட்டும்தான் அந்த கொதிப்பை பார்க்க முடிகிறது. அது குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் அந்த கொதிப்பு இருக்கிறதே தவிர மற்ற மாநிலங்களில் அந்த கொதிப்பு பார்க்க முடியலை. காரணம், அங்கே அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் நாம் என்ன வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ளும் நிலையில் அவர்கள் இல்லை. இன்றைக்கும் பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட பீகாரில் பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை அதிகம்தான். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து படித்து முடிப்பவர்களுடைய எண்ணிக்கையில் பீகாரை விட தமிழ்நாடு பல மடங்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டை விட பீகாரில் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது, அந்த பாப்புலேஷனுக்கு நிகரான ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குதானா? இல்லை. தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டராவது இருக்கணுன்ற அடிப்படையில் தமிழ்நாடு 1970களிலிருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹெல்த் கேரை யூனிவர்சலைஸ் பண்ணுறதுக்காக, எல்லாரும் அந்த ஹெல்த் கேருக்குள்ளே பயனடைய வேண்டும் என்பதற்காக. இந்த வேலை எதுவுமே அங்கே கிடையாது.
அங்கு என்ன இருக்கிறது என்பது பற்றி அவர்களுக்கே விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையில்தான் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களே இந்தியாவின் குடிமக்கள் அல்ல என்று தள்ளி வைக்கவும் பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது, தமிழ்நாடு எவ்வளவு வசந்த காற்று வீசக்கூடிய மாநிலமாக இருக்கிறது, எவ்வளவு நிம்மதியான மாநிலமாக இருக்கிறது அப்படின்றது. ஆனால் இந்த நிம்மதியான மாநிலத்தில் சமீபத்தில் திரைப்படங்களின் மூலமாக செய்யப்படுகின்ற வேலைகள் இந்த மாநிலத்தை எந்த திசைக்கு அழைத்து செல்லுகிறார்கள் என்பது தெரியவில்லை. குறிப்பாக கொகைன் போன்ற போதைப் பொருட்களை, போதைக்கு எதிராக படம் எடுக்கிறேன்ற பேரில் அந்த போதையை குளோரிஃபை பண்ணி படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போதையை குளோரிஃபை பண்ணுறது மட்டுமல்லாமல், ஆமாம் நான் அப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு வேற துணிச்சலாக தடித்தனமாக பேசுகிறார்கள். இதுக்கு யூனிவர்ஸ் ஒரு கேடு, அவர்களுக்கு மல்டிபிள் யூனிவர்சஸ் ஒரு கேடு இந்த போதையை குளோரிஃபை பண்ணுறதுக்காக. இதில் யார் நடிக்கிறார்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டின் உச்ச நடிகர்களை நடிக்க வைக்கிறார்கள். அந்த உச்ச நடிகர்கள் என்ன செய்கிறார்கள், 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு வெட்டு குத்து. சமீபத்தில் ஒரு படம் வருது, அந்த படத்தில் ரத்தத்தை குடிக்கிறார். அவர் அருவாளில் படிந்திருக்கக்கூடிய ரத்தத்தை தன்னுடைய நாக்கால் நக்கி பருகுகிறார். இப்படி ரத்தம் பருகக்கூடிய காட்டேரிகளாக சினிமாவின் கதாநாயகர்களை மாற்றுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்ன என்பதை இளம் தலைமுறை தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு ஒரு கதாநாயகன் வயலன்ஸை கையில் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஆனால் அந்த வயலன்ஸுக்கு என்ன காரணத்தை அவர் முன்வைக்கிறார், எதற்காக அந்த வயலன்ஸை மேற்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் 300-400 பேரை ரத்த கிளறியில் வீழ்த்தி அவ்வளோ பேரை அடித்து துவம்சம் பண்ணி கொலை செய்கிறார். இப்படி எங்கு திரும்பினாலும் கொலையும் இரத்தமுமாக மிதக்கின்ற காட்சிகளை படங்களில் உருவாக்குவதன் மூலமாக தமிழர்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கின்ற வேலை திரைப்படங்களின் மூலமாக நடக்கிறது. அவர்களே அரசியலுக்கும் கொண்டு வந்து அதே இரத்த கிளறியை களத்திலும் மாற்றி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் தமிழர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு தான் கடந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள், பகுத்தறிவோடு தான் கடந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள், இனி எதிர்காலத்திலும் அப்படியே இருப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. தமிழர்களை வெறியேற்றுகின்ற சினிமாக்கள், அந்த சினிமாக்களில் இருப்பவர்களே அப்படியே அரசியலுக்கும் கூட்டு வந்து தமிழர்களை வெறியேற்றுகின்ற அரசியல் தலைவர்களாக அவர்களை மாற்றி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் விரும்புகின்ற இரத்த கிளறியை தமிழ்நாட்டில் நிகழ்த்துவதற்கான வேலையை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாகன்னு எல்லா தளங்களிலும் இந்த சங் பரிவார் கும்பல் தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை பரப்பிக்கொண்டே வருகிறது. அதற்கு அதிமுக பலியாகி இருக்கிறது. தாவேகா, நாத்தாக்கா போன்ற கட்சிகளுடைய உருவாக்கப்பட்டதற்கான காரணமே இந்த வேலையை அவர்கள் செய்வதற்குத்தான். இந்த புரிதல் தமிழர்களிடம் இருக்க வேண்டும். அந்த புரிதல் தமிழர்களிடம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாடு என்கின்ற பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் திசை வழியை தீர்மானிக்கின்ற மாநிலமாக 1925 தமிழ்நாடு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழர்களிடம் தந்தை பெரியார் உருவாக்கி தந்த சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்தலில் இருந்துதான் இன்றைக்கும் தமிழ்நாடு தனித்துவமான மாநிலமாக, இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக, இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக, இந்தியாவின் கல்வியில் சிறந்த மாநிலமாக, இந்தியாவில் நலத்திட்டங்கள் மிகுந்த மாநிலமாக, இந்தியாவில் தொழிற்சாலைகள் அதிகமுள்ள மாநிலமாக, இந்தியாவின் பொருளாதாரத்தில் அதிகம் வளர்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால், இந்த வேலைகளை எல்லாம் திராவிட இயக்கங்கள் செய்து வைத்ததுதான் இந்த இடத்தில் தமிழ்நாட்டை நிறுத்தி இருக்கிறது. புதிதாக வருபவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் இந்த அடிப்படை அறிவு எதுவும் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் அப்படின்றது அவர்கள் பேச்சில் இருந்தே வெளிப்படையாக தெரிகிறது. இந்த அறிவற்றவர்களை தமிழர்கள் விரட்டி அடிப்பார்கள். அனைவருக்கும் நன்றி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை சாதிய கட்டமைப்பில் உடைப்பை ஏற்படுத்துவதுதான் மக்களுக்கு செய்கிற நல்லது. தோறும் ராமாயணத்தை தான் புகழ்ந்தார். கம்பன் வீட்டு கட்டுதறியும் கவிபாடும் என்றுதான் பாரதி பாடினார். கம்பனை புகழ்ந்தார்கள், ராமனை புகழ்ந்தார்கள், ராமாயணத்தை புகழ்ந்தார்கள். பெரியாருடைய இயக்கம்தான் ராமாயணத்தை கொளுத்திவிட்டு திருக்குறளை முன்னே வைத்தது. 2 பேருக்கு தான் போட்டியே.